இபிஎஃப்ஓ பென்ஷன் ஓய்வூதியர்களுக்கு சற்று முன் வெளியான புதிய தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கும் எந்தெந்த பென்ஷனர்கள், எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கிய தகவல்கள், முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை பற்றிய தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு கூடிய விரைவில் ஒரு முக்கிய செய்தி கிடைக்கவுள்ளது. அதாவது ஊதிய உச்சவரம்பில் மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி வந்துள்ளது. இபிஎஃப் பங்களிப்பு தொடர்பான ஒரு பெரிய முடிவை ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப் எடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப் மற்றும் ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டத்தில் இபிஎஸ் ஊழியர்களை கட்டாயமாக சேர்ப்பதற்கான ஊதிய உச்சவரம்பை தற்போது உள்ள ரூபாய் 15,000 ரூபாய் 25,000 உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இபிஎஃப்ஓவின் மத்திய அறங்காவலர் குழு சிபிடி டிசம்பர் அல்லது ஜனவரியில் நடைபெறும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இபிஎஃப்ஓவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து மாற்றங்களும் சிபிடி கூட்டத்தின் மூலமாக மாற்றங்கள் நடைமுறைக்கு எடுக்கப்பட்டு அவற்றிற்கான அறிவிப்புகளும் அதற்கான சலுகைகளும் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. அந்த கூட்டத்தில் இபிஎஃப் ஊதிய உச்சவரம்பை அதிகரிப்பது பற்றிய விவாதம் நடத்தப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த கூட்டத்தில் இதற்கான முறையான ஒப்புதல் கிடைக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. இபிஎஃப் ஊதிய உச்சவரம்பு என்பது கட்டாய இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் பங்களிப்புகள் கணக்கிடப்படும் அதிகபட்ச மாதாந்திர அடிப்படை சம்பள வரம்பாகும். தற்போது இந்த ஊதிய உச்சவரம்பு மாதத்திற்கு ரூபாய் 15,000 உள்ளது. அதாவது ஊழியரின் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படி ரூபாய் 15,000 அல்லது அதற்கும் குறைவாக இருந்தால் நிறுவனம் ஊழியர்களை இபிஎஃப் மற்றும் இபிஎஸ்ஸின் கீழ் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். ஒரு ஊழியர் ரூபாய் 15,000க்கு மேல் சம்பாதித்தால் அவர் இபிஎஃப் கணக்கில் பங்களிக்காமல் விலகலாம். மேலும் ஊழியரின் நிறுவனத்திற்கு அவரை இந்த திட்டத்தில் சேர்க்க சட்டப்பூர்வமாக கடமை ஏதும் இருக்காது. அதாவது ரூபாய் 15,000க்கு மேல் சம்பாதிப்பவர்களுக்கு தங்கள் நிறுவனங்களிடமிருந்து பிஎஃப் பங்களிப்புகளை பெற சட்டப்பூர்வமாக தகுதி கிடையாது. மேலும் முதலாளிகள் அவர்களை இபிஎஃப் மற்றும் இபிஎஸ்ஸின் கீழ் கட்டாயமாக சேர்க்க வேண்டியதும் இல்லை. இபிஎஃப் ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டால் அதிகபட்சமான ஊழியர்கள் ரூபாய் 15,000 முதல் ரூபாய் 25,000 வரை சம்பாதிக்கும் ஊழியர்கள் தாமாகவே இபிஎஃப் மற்றும் இபிஎஸ்ஸின் கவரேஜின் கீழ் வருவார்கள். புதிய உச்சவரம்பு 10 மில்லியன் கூடுதல் ஓய்வு ஊழியர்களுக்கு பயனளிக்கும் என்றும் ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல்கள் பற்றி, இந்த அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. கூடுதல் ஓய்வூதியம், மாத பென்ஷன் உயர்வு, இதை குறித்து சற்று முன் வெளியான புதிய தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். தற்போது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ தனியார் துறை ஊழியர்களுக்கு பெரிய நிவாரணம் அறிவித்துள்ளது. இப்போது இபிஎஃப்ஓ ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாதாந்திர ஓய்வூதியம் உயர்த்தப்படுகிறது. இது மில்லியன் கணக்கான ஊழியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் 2025 முதல் அமலுக்கு வந்துள்ளது. ஊழியர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பது மற்றும் அவர்களுக்கு நிதி ரீதியாக வலுவூட்டும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஊழியர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் ஒரு அமைப்பாகும்.
ஒரு அரசு அமைப்பாகும். இந்த அமைப்பு ஊழியர்களின் சம்பளத்தில் ஒரு பகுதியை அவர்களின் ஓய்வூதிய கணக்கில் ஒவ்வொரு மாதமும் டெபாசிட் செய்கிறது. இந்த கணக்கு EPS, அதாவது ஊழியர் ஓய்வூதிய திட்டம் என அழைக்கப்படுகிறது. EPFO ஓய்வூதிய திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஓய்வுக்கு பிறகு ஊழியர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குவதாகும். சமீபத்தில் ஓய்வூதிய திட்டத்தில் மாற்றங்களை செய்து மாதாந்திர ஓய்வூதிய வரம்பை உயர்த்துவதாக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அறிவித்தது. நீண்ட நாட்களாக ஓய்வூதியத்தை உயர்த்த கோரி வரும் ஊழியர்களுக்கு இந்த மாற்றம் பலனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஓய்வூதிய உயர்வு குறித்த முடிவு ஊழியர்களின் எதிர்காலத்தை மேலும் பாதுகாப்பாக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. தற்போது மாதாந்திர ஓய்வூதியத்தின் உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறைந்த ஓய்வூதியம் பெறும் ஊழியர்களும் அதிக ஓய்வூதியம் பெற முடியும். பணியாளர் மற்றும் முதலாளி இருவரின் பங்களிப்பு வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக ஓய்வூதிய நிதியில் அதிக பணம் டெபாசிட் செய்யப்படும். மேலும் பணியாளருக்கு ஓய்வுக்கு பிறகு அதிக நிதியுதவி கிடைக்கும். இந்த புதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்களின் சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதிய தொகை தீர்மானிக்கப்படும். இதன் மூலம் அதிக சம்பளம் வாங்கும் ஊழியர்களுக்கு அதிக ஓய்வூதியம் கிடைக்கும். EPFO ஓய்வூதிய திட்டத்தின் பலன் EPFO அமைப்பின் கீழ் பங்களிக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் கிடைக்கும். முக்கியமாக இந்த திட்டம் தனியார் துறை ஊழியர்களுக்கானது. ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை பெற குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும். இந்த ஓய்வூதிய உயர்வு ஊழியர்களின் நிதி நிலையை மேம்படுத்தும். இப்போது ஓய்வுக்கு பிறகு அதிக மாதாந்திர ஓய்வூதியத்தை பெறுவதன் மூலம் ஊழியர்கள் பொருளாதார ரீதியாக வலுவாக இருப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்தவும் முடியும். பென்ஷன் உயர்வு 13,400 ரூபாய் குறித்து சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு பத்தி தான் இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம். 13,400 ரூபாய் கணக்கீடு பற்றியும் சற்று முன் வெளியான புதிய தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு மிக மிக தெளிவாக புரியும். தற்போது 8வது ஊதிய குழு அமலுக்கு வந்தவுடன் ஊழியர்களின் ஊதியம் மிகப்பெரிய ஏற்றத்தை காணும் என்பது அனைவரும் அறிந்ததே. ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த அதிகரிப்பு மிக பெரியதாக இருக்கும். இதனுடன் அவர்களுக்கு இன்னும் பல சலுகைகளும் கிடைக்கக்கூடும். சமீப காலமாக மக்களிடையே அதிகப்படியாக விவாதிக்கப்படும் விஷயங்களில் 8வது ஊதிய குழுவின் அமலாக்கமும் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. குறிப்பாக மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் இதற்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். 7வது ஊதிய குழு அமலுக்கு வந்து சுமார் 10 வருடங்கள் ஆகிவிட்டன. அதன் பரிந்துரைகள் டிசம்பர் 2025 நிறைவு பெறும். அதன் பிறகு ஜனவரி 2026 முதல் அடுத்த ஊதிய குழுவான 8வது ஊதிய குழு அமலுக்கு வர வேண்டும். இதற்கான பணிகள் இப்போதுதான் வேகம் பிடித்துள்ளதால் இது 2026 ஆண்டின் மத்தியில் அல்லது 2027 ஆண்டின் தொடக்கத்தில் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கு அரசாங்கம் அங்கீகாரம் அளித்தவுடன் மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தில் 30 முதல் 34% வரை நேரடி அதிகரிப்பு இருக்கும் என நிபுணர்கள் கருதுகிறார்கள். எனினும் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரவில்லை. 8வது ஊதிய குழு அமலுக்கு வந்தால் அதனால் ஊழியர்களின் ஊதியம் மிகப்பெரிய ஏற்றத்தை காணும் என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த அதிகரிப்பு மிக பெரியதாக இருக்கும். இதனுடன் அவர்களுக்கு இன்னும் பல சலுகைகளும் கிடைக்கக்கூடும்.